சார், இந்த ஏடிஎம்கேவினுடைய இந்த இந்த காய் நகரத்தில் இருக்குல்ல, செப்டம்பர் 12 பேசுகிறார், 16 மாலை சென்று சந்திக்கிறார், 17 காலை 10:28 மணிக்கு பதிவு செய்கிறார். நான் இந்த கோரிக்கை வச்சிருக்கேன். அன்னைக்கு சொல்லலை, சரியா? ஆனால் துணை குடியரசுத் தலைவரை சந்தித்ததே அன்னைக்கு மத்தியானமே போட்டார். 16 மதியம் 12 மணிக்கே என்னமோ போட்டார், 12 மணிக்கோ 2 மணிக்கோ போட்டார். இதை மட்டும் அடுத்த நாள் தான் சொல்லியிருக்காரு. சார் சொன்னார் 12ஆம் தேதி கோரிக்கை வச்சாங்க, நாங்கள் எவ்வளோ வேகமாக கொண்டு போய் கொடுத்தோம்லன்ட்டு. சார், இதுக்கு பின்னால் ஏடிஎம்கே என்ன செய்ய நினைச்சது? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த அந்த ஊர், அதே மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் மிக அருகாமையில் இருக்கிறவன். சரி, அதனால் எனக்கு அந்த மண்ணினுடைய அரசியல் என்ன என்பது படித்து பேப்பர் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இல்லை. சரி, நான் அதை நேரடியாக அந்த கள அரசியலை பார்ப்பவன் என்கிற முறையில் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் குரு பூஜைன்னு ஒன்று வேறு எந்த கட்சியுமே முன்னெடுக்காத போது, அது வழிபாட்டு அரசியல் அல்ல. ஒரு தலைவரை வரலாற்று பூர்வமாக கொண்டாடுவது என்பது வேறு, அவருக்கு தெய்வீக அம்சத்தோட அவரை வேறொரு வழிபாட்டு தலமாக மாற்றுவது என்பது வேறு. இதை செய்தது யார்? முழுக்க முழுக்க ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த, சாதி ரீதியாக சொல்றேன், ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நிழல் அரசாங்கமாக சசிகலா இருக்கிறார். அவர்தான் ஓபிஎஸ்ஐ ஒரு முதன்மை பொறுப்புக்குள்ள கொண்டு வர்றாரு. அவங்க தான் டிடிவி தினகரனை அடையாளப்படுத்துறாங்க. அப்ப இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் அவங்க அறியப்படுறாங்க. அதிமுகவில் அதே சமூகத்தை சேர்ந்தவர் பல பேர் இருக்கலாம். சமூகத்தினுடைய ஒரு முன்னோடி அடையாளம், தலைமை அடையாளம் என்பது அந்த சமூகத்தில் பிறந்ததனால் மட்டுமே ஒருவருக்கு கிடைக்காது. அவங்க நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு நினைவு தெரிந்து ஒரு அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள், கடைசியா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டம் வரைக்கும் சொல்றேன், ஏறத்தாழ ஒரு 85 எம்எல்ஏக்கள் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஓகே, அப்போ அவ்வளவு செல்வாக்கு அவர்களுக்கு ஒரு நிழல் அரசாங்கத்தையே, இது ஏறத்தாழ இது தேவர் கட்சி என்றுதான் எங்கள் பகுதியிலே சொல்லுவாங்க. பேசி முடிச்சுட்டோம், இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். தேவர் கட்சினே சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இவர்கள் செல்வாக்கு செலுத்தியவர்கள் என்கிற காரணத்தினால இந்த தலைமை பீடம் இடமாறி சென்று விட்டது. அதை நியமித்தது சசிகலாவாக இருந்தாலும் கூட அவர் அதற்கு எதிர் முகாமாக மாறிட்டாரு. இந்த தலைவர்களை புறக்கணிச்சிட்டாங்க. இவர்கள் தனித்தனியாக புலம்ப வேண்டிய ஒரு அவசியத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. இப்ப இந்த ஒன்றிணைவதுன்னு சொல்றதே என்னன்னா, இந்த சமூகத்தின் தலைவர்களை புறக்கணிக்காதீர்கள் என்பது அதனுடைய குரல். ஓகே, அப்ப இதை முழுமையாக புறக்கணித்து விட்டு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக இந்த அரசியலினுடைய ஒரு நாடகத்தை ஒரு உச்ச காட்சிக்கு நகர்ந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இதுல நம்புவாங்களா அப்படின்னு கேட்டா நம்ப மாட்டாங்க யாருமே. ஏன்னா அவர் குரு பூஜைக்கு வருவதற்கே பாதுகாப்பு பிரச்சனையாக ஏதாவது நடந்து விடுமோ என்று அச்சப்படக்கூடிய சூழல் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும், அதுக்கு இந்த 10.5 தான் காரணம். அது மட்டுமே காரணம் அல்ல, அது மட்டுமே காரணம். தங்களுடைய தலைமையை, தங்களுடைய அதிகார மையத்தை இல்லாமல் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற கோபம் அந்த சமூக மக்களுக்கு இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. அது நீர் பூத்த நெருப்பாக அப்படியே இருக்கிறது. அப்படி ஒண்ணும் இல்லையா சார்? நல்ல கூட்டம் வருதே சார். அவருக்கு கூட்டம் எல்லா கட்சிக்கும் வருங்க, விஜய்க்கு வராத கூட்டமா? கூட்டம் வர்றது வேற, நம்பகத்தன்மை சார்ந்த விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேன். சரி, புரியுது. அதனால இந்த சமூகத்தின், முக்குளத்தோர் சமூகத்தினுடைய நம்பிக்கையை அதிமுக இழந்து நிற்பதற்கான ஒரே ஒரு சாட்சியம் தான், ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் சுயேட்சையாக ஒரு பலாபல சின்னத்தில் நின்று 3.5 லட்சம் வாக்குகளுக்கு கிட்ட அவர் வாங்குறாருல. 5 ரெட்டை டெபாசிட் இலக்குதா இல்லையா? அப்ப இரட்டை இலைக்கு தான் வாக்கு, இந்த கட்சி வலிமையான கட்சி, யாரு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்லாம் டைலாக் பேசினாலும் நடைமுறையில் அவர் அவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெற்றிருப்பது என்பது மேம்போக்காக நாங்க புறக்கணிக்கிறோம், நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படி சொல்றதுங்கிறது தங்களை தாங்களே அதிமுக ஏமாற்றிக் கொள்கிறதா, அந்த தலைமை தங்களே ஏமாற்றிக் கொள்கிறதா என்கிற கேள்வியை தான். அதுவும் 10 பன்னீர்செல்வத்தை நிறுத்திய பிறகு பல வேற குழப்பங்களை எல்லாம் விளைவித்த பின்பும் கூட அவர்களை புறக்கணிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி வாய்ப்புக்கு பக்கத்துல இல்லாம போயிருக்கலாம். அவர் 18 எம்எல்ஏக்கெல்லாம் பிரிச்சாரு. கடந்த காலங்களில் அவருக்கு பெரும் கூட்டம் வந்துச்சு, இப்ப இல்லாம கூட போயிருக்கலாம். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வித்தியாசங்களை ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 5000-10,000 வாக்குகளை அவங்க சரிவடைய செய்தாலே இந்த கட்சி பின்னடைவுக்கு மேலும் மேலும் போகக்கூடும். இந்த கட்சி அதிகார மையமாக மீண்டும் வருவதற்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்கும். அதனால அனைவரையும் ஒருங்கிணைத்து போவதற்கான அச்சம் இருக்குல்ல, ஒரு தலைமை பண்பு என்பது என்னன்னா, மாற்று கருத்து கொண்டவர்களோடு உரையாடுவது, அவர்களை அரவணைப்பது என்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது ஜெயலலிதா செய்தார்கள். தனக்கு எதிராக ஜானை அணியை உருவாக்கி ஆரம்பிப்பன அவங்க கைவிடல. எல்லா தலைவர்களையுமே
தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுகிற ஒரு தலைமை பண்பு, ஒரு ஆளுமை பண்பு மிக்கவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் என்னை விட்டு போனவன் பூரா அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான், முகவரி இல்லாமல் போயிடுவான் என்று சொல்வது பூனை கண்ணை மூடிக்கொள்வது மாதிரியான விஷயம் தானே தவிர அதனாலலாம் உலகம் இருண்டு போயிடாது. ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார், இந்த நகர்வு இருக்குல்ல சார், இன்னைக்கு இவர்கள் இப்படி இந்த தேவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கிறது, இது அதிமுகவினுடைய கோரிக்கையாக நீங்கள் பார்க்குறீங்களா சார்? கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அதிமுகவினுடைய ஆட்சி இருந்த காலத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சாதி சமூகத்தை சேர்ந்தவர்களையும் ஒருங்கிணைத்து பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கூட்டத்தை ஒன்று நடத்தினாங்க. அந்த கூட்டத்தை வந்து முன்னின்று வழிநடத்தியது குருமூர்த்தி நடத்தினார். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அமித்ஷா வந்திருந்தார். அப்போது வந்து அவர் வந்து பிஜேபியினுடைய தேசிய தலைவராக இருந்தார். சார், இது ஒரு நெடிய திட்டத்தினுடைய வடிவமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்க. இல்லை, அவர்கள் பாரத ரத்னா வழங்குவது அப்படிங்கிற விஷயத்தை அரசு கன்சிடர் பண்ணும் நான் நம்பலை. என்ன காரணம்னா, ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை தூக்கி பிடிச்சா பிற சமூகங்களினுடைய வாக்கு வங்கி நமக்கு பின்னடைவா போயிடும். எதிர் மனநிலை கொண்ட ஒரு கூட்டம் அங்கே இருந்துகிட்டே இருக்கு. இப்ப தேவர் குரு பூஜைன்னு வரும்போது அதே மண்ணில் இமானுவேல் குரு பூஜையை உருவாக்கிட்டாங்க. இப்ப இதை பின்பற்றி பல பேர் வந்து காடு வெட்டி குரு பூஜை பண்றோங்கிறாங்க. எல்லா சமூகத்திலையுமே இந்த கலாச்சாரம் வந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்ப இதை கையாளுவதில் தேர்தல் அரசியலை வந்து கையில் வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு சமூகத்தின் தலைவரை அடையாளப்படுத்துவதன் மூலமாக, அங்கீகரிப்பதன் மூலமாக பிற சமூகங்களின் வாக்கு வங்கியை நாம் வந்து இழந்து விடுவோம் என்கிற காரணத்தினால முடிந்தவரை இதை தவிர்ப்பதற்கும் தள்ளி போடுவதற்கும் முயற்சி செய்வார்களே தவிர அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பது என்னோட உறுதியான பாருங்க. அதிமுக அனைத்து ஜாதி, அனைத்து சமூகம், அனைத்து மதத்திற்கான கட்சி அப்படிங்கிறத ஆழமாக நம்புகிறோம். அதனால தான் அந்த பார்ட்டி ஒரு 30-31 வருடம் இந்த மாநிலத்தை ஆட்சியும் செய்திருக்கிறது. ஆனால் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜக அப்படி கிடையாது. இதை நான் சொல்லலை சார். அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அஸ்ஸாம் மாநில தேர்தலுக்காக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சியே சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பெரும்பான்மை முஸ்லீம்கள் வந்துட்டாங்கன்னா இந்த மாநிலமே மாறிடும், கவுஹாத்தி ஸ்டேடியம் முஸ்லீம் தாயிரும், அரசு நிலத்தெல்லாம் முஸ்லீம்ஸ் ஆக்கிரமிச்சிருவாங்கன்ட்டு இப்படி ஒரு மத ரீதியான, சாதி ரீதியான அரசியலை அந்த பார்ட்டி முன்னெடுக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை திரும்ப திரும்ப சொல்லதில் எனக்கு எந்த பயமும் கிடையாது. அந்த பார்ட்டியோட தான் அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், இவர்கள் இந்த தேவர் சமூக, முக்குளத்தூர் சமூக, டிஎன்டி, டிஎன்சி இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை குறிவைத்து தான் ஏடிஎம்கே இந்த கோரிக்கை வச்சிருக்குது. ஒருவேளை பிஜேபி செய்தாலும் அந்த வாக்குகளை அறுவடை செய்வதற்காகத்தான் செய்கிறாங்கன்ட்டு ஏன் சார் சந்தேகப்படக்கூடாது? அப்படி நம்ம ஏற்க முடியாது. என்ன காரணம்னா, தென் மாவட்டத்தினுடைய ஒரு இந்த சமூகத்தினுடைய முதல் சுற்றுல சொன்ன அதிகார மையம் கொங்கு மண்டலத்துக்கு இடமாற்றப்பட்டு விட்டது என்கிற கோபத்தை தணிப்பதற்கு வேண்டுமானால் உதவுமே தவிர ஒருபோது அது வாக்கு வங்கியாக மாறுவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ஏனால் எப்பொழுதுமே ஒரு அரசியல் கட்சியில அடையாளம் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களை புறக்கணிக்கிற போது அந்த சமூகமும் அந்த கட்சியை புறக்கணிக்கும் என்பதுதான் கள யதார்த்தம். நம்ம இது வந்து ஒரு தத்துவார்த்தமாக நான் அதை சொல்லலை, களத்தில் இருக்கக்கூடிய சூழல் சார்ந்து நான் அதை சொல்றேன். ஏன்னா சிந்திக்கிறவர்களுக்கு, முற்போக்காளர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமைன்னு இல்லை, எல்லா சாதியை நம்புறவங்களுக்கு, கடவுளை நம்புறவங்களுக்கு, எல்லா நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் வாக்குரிமை இருக்கிறது. அவர்களுடைய பொது புத்தியில இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அதனால அதிமுக வந்து வேறு வழியே இல்லை. அதிமுகவினுடைய அந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூட இது ஒரு மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. அவர்கள் கூட்டணியின் காரணமாக அவர்கள் ஒரு பெரிய பின்னடைவை தான் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்க போகிறது. அதை சரி கட்டுவதற்கு தான் இந்த கோரிக்கையை சொல்வதன் மூலமாக அந்த பின்னடைவை சரி செய்ய முடியுமா என்பதற்கு பஞ்சர் ஒட்டி பார்க்குறாங்க. அவ்வளவுதான். அது பஞ்சர் ஆகித்தான் கிடக்கு.